திண்டுக்கல்லில் குற்றவாளி மீது துப்பாக்கி சூடு, காயத்துடன் அரசு மருத்துவமனையில் அனுமதி. சார்பு ஆய்வாளருக்கு அரிவாள் வெட்டு, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். திண்டுக்கல் மேட்டுப்பட்டியைச் சேர்ந்தவன் விக்னேஸ்வரன். இவன் மீது 3 கொலை வழக்கு உட்பட 15 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் விக்னேஸ்வரன் மேலும் ஒருவரை கொலை செய்வதற்கு தயாராகி வருவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் சௌரியார்பாளையம் அருகே உள்ள CKCM காலனியில் உள்ள வீட்டிற்கு இன்று திண்டுக்கல் நகர் DSP கார்த்திக் தலைமையில் போலீசார் சென்றனர். அப்பொழுது போலீசார் உடன் வர மறுத்த விக்னேஸ்வரன் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டான். மேலும் வீட்டில் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து வந்து SI ஜான்சனை இடது கையில் வெட்டியுள்ளான். அப்பொழுது DSP கார்த்திக் தற்காப்புக்காக தனது துப்பாக்கியால் விக்னேஸ்வரின் இடது காலில் முட்டிக்கு கீழ் சுட்டுள்ளார். குற்றவாளி விக்னேஸ்வரன் அதே இடத்தில் மயங்கி விழுந்தார். காயமடைந்த SI ஜான்சன் மற்றும் துப்பாக்கி சூடுபட்ட குற்றவாளி விக்னேஸ்வரன் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு தற்பொழுது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் திண்டுக்கல் மற்றும் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.